பொதுமக்கள் அநியாயமாக ஒரு உயிர் பறி போய்விட்டதே, ஒரு கைக்குழந்தை இந்த பூமியை பார்ப்பதற்கு இன்னும் அம்மா என்று சொல்லி பழகாத ஒரு குழந்தை, 1½ வயது குழந்தை உயிர் பறிக்கப்பட்டு விட்டதே, நெரிசலிலே மிதிப்பட்டு இறந்து விட்டதேன்னு வாழ்நாள் முழுக்க அந்த காயம் இருக்கும். ஒரு மனைவியை இழந்தவன், குழந்தை இழந்தவன், தாயை இழந்தவன், பல பேர் அக்காவை இழந்தவன், தங்கச்சி இழந்தவன், என்றோ ஒரு நாள் நடந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு விபரீதமோ கூட வாழ்நாள் முழுக்க நினைவுகளால் துரத்தி கொண்டே இருக்கிறது பல பேர். அதனால் அதை எளிதில் கடந்து போய்விட முடியாது. இப்படி ஒன்று நடந்ததை நம்ம போகிற போக்கில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றெல்லாம் கடந்து போக முடியாது. இது ரொம்ப பெரிய பொதுமக்கள் மத்தியில் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். நீதிமன்றத்தின் மூலமாக இவருக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். நிச்சயமாக நீதிமன்றம் இவருடைய போக்கை கண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் வழியாக இவருக்கு இனிமேல் இப்படியெல்லாம் கூட்டம் கூடுவதற்கு, குறிப்பாக அவருடைய ஊர்தி பயணம், இனிமேல் பரப்புரை பயணத்தை அவர் மேற்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் அவர் வெளியில் வர்றது சம்பந்தமாக பெரிய விசாரணைக்குரியதாகத்தான் நீதிமன்றம் அதை கருதும். அவருக்கு தடை விதிப்பார்கள் என்று நான்